இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நம் தாயாம் திரு அவை இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இருளின் பிடியிலும் மரண நிழலிலும் அடிமையின் ஆதிக்கத்திலும் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு தான் தேர்ந்து கொண்ட மோசே வழியாக விடுதலை அளித்தார். ஒளியின் பாதையிலே அவர்களை வழிநடத்திச் சென்று பாலும் தேனும் பொழியும் கானா தேசத்தை கரை சேர்த்து தம் மக்களே பேருவகை கொள்ள செய்தார் இறைவன். லட்சிய வாழ்வில் கட்டாயம் துன்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த துன்பங்கள் ஒருபோதும் லட்சியத்தை சிதைக்க இயலாது. இறுதியில் லட்சியம் மட்டுமே வெல்லும் என்பதைத்தான் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு நிரூபித்து காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, முதலிலே ஒளி வழிபாடு, இரண்டாவது இறைவாக்கு வழிபாடு, 3 திருமுழுக்கு வழிபாடு, 4 நற்கருணை வழிபாடு என 4 பகுதிகளாக அமைகின்றது. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரைவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தம் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறைவார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது ஆட்சியின் பேரொளி சுடர்ந்திட செய்தீரே. இப்புதத்தியை புனிதப்படுத்தி அருளவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு பாஸ்கா திருவிழா வழியாக உன்னகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவெல்லாம் ஆட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமையை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, புதிய நெருப்பிலிருந்து புதிய திரியானது வளர்க்கப்படுகிறது. கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும். அகரமும் நகரமும். நேரங்கள் அவருடையன, காலங்கள் அவருடையன. மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென்.
மாட்சியோடு உயிர்த்தலும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. ஆமென். இப்பொழுது பற்ற வைத்த பாஸ்கா திரையுடன் பவனி தொடங்குகின்றது. அருள் பணியாளர் கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று பாடும் பொழுது அனைவரும் இறைவா உமக்கு நன்றி என்று பதில் உரைக்கவும். இரண்டாவது முறை பாடி முடித்த பின்பு இறை மக்கள் அனைவரும் தத்தம் திரியை பாஸ்கா திரையிலிருந்து பற்ற வைத்துக் கொள்ளவும். அருள் பணியாளர் பலிபீடத்தை அடைந்ததும் இறை மக்கள் பக்கம் திரும்பிக் கொண்டு மூன்றாவது முறையாக பாடுகின்ற பொழுது ஆலய விளக்குகள் அனைத்தும் ஒளிரும். கிறிஸ்துவின் ஒளியோ கிறிஸ்துவின் ஒளியோ கிறிஸ்துவின் ஒளியோ அருள் பணியாளர் பாஸ்கா புகழுரை பாடுகின்ற பொழுது இறை மக்கள் அனைவரும் எரியும் மெழுகுவர்த்தியுடன் எழுந்து நின்று பாஸ்கா புகழ் உரைக்கு செவி கொடுப்போம். விண்ணகத்தூதரணி மகிழ்வதாக இத்திருச்சுடங்கு பெரும் மகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்பு மிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் கொணித்து நிற்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளைக்கும் ஒளிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திருவையும் கவி கூறுவதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியால் இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு
வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்து என்றுமுள்ள தந்தைக்கு தமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திருரத்தத்தால் அளித்து விட்டார். எனவே பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளர்களின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்திய முன்னோரான இஸ்ராயேல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர்களும் உலகின் தீய வழியில் இருந்தும் பாவ இருளில் இருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை பகுத்தறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். நீர் என் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்பு மிக்க மீட்பரை அடைந்ததா பேறு பெற்ற குற்றமே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்கின்றது, தவறினோருக்கு மாசின்மையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியும் அளிக்கின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான நெறிகளிலிருந்து உருவான இத்தெரிய புனித திருவாவை தன் பணியாளர் கையால் மிகச் சிறப்புடன் உமக்கு ஒப்புக் கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்ததும் மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரை உம்மை வேண்டுகிறோம், உமது பெயரின் மாட்சிமைக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவு வராமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாய் ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போது இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோது மறையாத இந்த விடிவெள்ளி உன் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் இரண்டாவது பகுதியான இறைவாக்கு வழிபாட்டிற்கு கடந்து செல்லுகின்றோம். இறைவன் பாஸ்கா வழியாக ஆற்றிய மீட்பு பணியை முழுமையாக்கிட வேண்டுமோமாக. ஒவ்வொரு வாசகத்திற்கு பின்பு அனைவரும் எழுந்து நிற்க அருள் பணியாளர் மன்றாடுவோமாக என்று சொல்லி அழைப்பார். அனைவரும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபித்த பின் அருள் பணியாளர் மன்றாட்டை சொல்லுவார். முதல் வாசகம். கடவுள் தம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிக நன்றாக இருந்தனர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1-26 மற்றும் 31 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். அப்போது கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் உள்ள ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுள் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசீர் வழங்கினார். ஆசீர் வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகம் நிரப்புங்கள், ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் நிலத்தில் ஊர்வன உயிர் வாழும் அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்போது கடவுள் மண்ணுலகம் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களையும் பசுமையாக செடிகளையும் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறு ஆயிற்று. கடவுள் தம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றேன். தொடக்கத்தில் நீர் உலகை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த உம் மக்கள் இதை கண்டுணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாம் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 15 அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின்வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன் பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரேலிடம் இருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும்
மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடி நின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேலும் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு: மன்றாடுவோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருஞ்செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்து அவ்வாறே புது பிறப்பளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றேன். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ரேல் இனத்தாருக்குரிய மேன்மையை முழுமையாய் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறைவார்த்தைகள் 16, 17, 18 மற்றும் 28 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டின் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல்
கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை நோக்கி வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடெங்கும் சிதறண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களை திருப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டு இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்பொழுது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் பொழுது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளுக்கிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்களிலிருந்தும் தூயவராவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கண்டுபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதயம் இறைவனை நாடும்
மன்றாடுவோமாக. இறைவா, என்று மாறாத ஆற்றலும் நிலையான ஒளியுமானவரே, வியத்தகு அருளடையாளமாகிய திரு அவை முழுவதையும் கனிவுடன் கண்ணோக்கியருளும். முடிவில்லா ஏற்பாட்டின்படி மனிதரை மீட்கும் அதன் பணி அமைதியுடன் நிறைவு பெறச் செய்தருளும். வீழ்ச்சியுற்றவை எழுச்சி அடைவதையும் பழமையானவை புதுப்பிக்கப் பெறுவதையும் கிறிஸ்துவில் தொடங்கிய அனைத்தும் அவர் வழியாகவே முழுமை அடைய நீரே அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். நம் ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டு இறந்த கடவுள் இதோ மாட்சியோடும் மகிமையோடும் வானங்கள் பூவுலகு அதிர கலிகூற ஆண்டவரே உயிர் தழுகிறார். அந்த உன்னத புனித நிகழ்வில் நாம் பங்கு பெறுவோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றேன். உமது திரு அவையில் அனைவரும் உன் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உனக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உன்னோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கின்றார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 1 முதல் 10. ஓய்வு நாட்களுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்று, அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரன் நடுக்கமுற்று செத்தவர் போலானார். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றதால் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவின் மாபெரும் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். நம் ஆண்டவர் மாட்சியோடும் மகிமையோடும் நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு வாழ்கிறார் என்ற உண்மையை உயிர்ப்பிலே நிலைநிறுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழா, குறிப்பாக 2020வது உயிர்ப்பு பெருவிழா, எல்லா நாடுகளும் உலகமும் தேசமும் மெசியாவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. கொரோனா என்ற கொள்ளை வியாதியிலிருந்து மீட்பரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே நம் ஆண்டவர் உயிர்ப்பது என்பது மிகவும் பொருள் பொதிந்த திரு வழிபாடாக, திரு நிகழ்வாக, புனித நாளாக இருக்கிறது. கண்டிப்பாக நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தவர் நமக்குள்ளே வாசமாகி நம்மோடு தங்கி நம்மை வாழ்விப்பார், நம்மை ஒளிவிப்பார், நமக்கு விடுதலை கொடுப்பார், நமக்கு பாதுகாப்பை அருள்வார். ஆமென். என் அன்புக்கும் பாசத்துக்கு உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு மாட்சியோடு உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த உயிர்ப்பு சதாகாலமும் எல்லா காலமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உயிர்ப்பு. திருவெளிபாடு முதல் அதிகாரம் 18 நான் மரித்தேன், ஆனால் எல்லா காலமும் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென்.
ஆமீன். எல்லா காலமும் வாழக்கூடிய கடவுள், நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள், நம்மோடு தங்கக்கூடிய கடவுள் இன்றைக்கு உயிர்த்திருக்கிறார். அந்த பெருமகிழ்ச்சியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை சந்திப்போம், யதார்த்தங்களை சந்திப்போம், போராட்டங்களை சந்திப்போம், பிரச்சனைகளை சந்திப்போம், நோய்களை சந்திப்போம், எதிர்கொண்டிருக்கிற கொரோனா என்ற கொள்ளை வியாதியை சந்திப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கல்லறையில் இல்லை, அவர் நம்மோடு இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே 28வது அதிகாரம் 20 உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன உன்னத கடவுள் உயிர்ப்பின் வாயிலாக அந்த உன்னத இறைவாக்கை நிறைவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள், உலகம் முடிந்து விட்டது, இந்த கொள்ளை வியாதி வாதைகள் வாயிலாக உலகம் முடிய போகிறது என்று அச்சுறுத்துகிற செய்திகளை எல்லோரும் கேட்டு நாம் எல்லோருமே வீடுகளில் முடங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் சதாகாலம் உன்னோடு இருந்து உன்னை வாழ்விப்பேன், உன்னை வழிநடத்துவேன், உனக்கு சமாதானம் அருள்வேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, உயிர்ப்பிலே இயேசுவினுடைய வல்லமையான ஆற்றலை பெற்றுக்கொண்ட நபர்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி அந்த அனுபவத்துக்குள் நீங்கள் கடந்து போக அன்போடு நான் அழைக்கின்றேன். யோவான் நற்செய்தியிலே 20வது அதிகாரம் 15 வாசித்தோம் என்றால், மகதலா மரியாவுக்கு இயேசு தோன்றி, அம்மா ஏன் அழுகிறாய், அழாதே என்று சொல்லுகிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நாளில் உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகிற நமக்குள்ளே மாபெரும் சந்தோஷம் வர வேண்டும். ஆனால் உலகத்திலே, உலக நாடுகளிலே எல்லோரும் கண்ணீரோடும் கவலையோடும் இந்த ஆண்டு உயிர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வியாதியில உயிரிழப்புகளை சந்தித்த குடும்பங்களின் கண்ணீர்கள், இந்த கொரோனா வியாதியை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்று சொல்லி பல நாடுகள் கண்ணீரில் நிற்கிறது. இன்னுமாக இந்த வியாதி என்ன செய்ய போகிறது என்று எல்லா பிள்ளைகளும் பதட்டத்தோடு இருக்கிற நேரத்தில் மகதலா மரியாவுக்கு தோன்றிய இயேசு சொன்னது போல, நீ அழாதே என்று பலிபீடத்திலே நின்று ஒரு குருவாய் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன், என் அன்பு பிள்ளைகளே, யாரும் அழாதீர்கள், இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், உங்கள் நோய்களுக்கு அவர் மருந்திடுகிறார், உங்களை சுகப்படுத்துகிறார், உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். கரம் உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக என் அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியிலே 20வது அதிகாரம் 19 சீடர்களுக்கு நம் ஆண்டவர் தோன்றுகிறார். எப்படி சீடர்களுக்கு தோன்றுகிறார் என்றால், சீடர்களுக்குள்ளே பயம் இருக்கிறது. எப்படிப்பட்ட பயணம் என்றால், மரண பயம் இருக்கிறது. இயேசுவை போல எங்களையும் கொண்டு விடுவார்களோ என்ற மரண பயம் இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு உலகம் முழுவதும் தொற்றிக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளை வியாதியின் நிமித்தம் பலருக்கு மரண பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இறக்கிற மக்களை தொலைக்காட்சிகளில் பார்க்கிற பொழுது இந்த மரணம் என்னையும் தழுவிவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சீடர்களிடம் இருந்த மரண பயத்தை உயிர்த்த ஆண்டவர் சந்தித்து எடுத்தார். அவர்களிடமிருந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். எனவே என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலிருந்து ஆண்டவர் வாழ்வதற்கான காலங்களை நமக்கு மிகுதியாக்குகிறார். யாரும் மரண பயத்தை நினைக்காதீர்கள். எந்த வாதையும், எந்த கொள்ளை நோயும், எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் இயேசு உயிர்த்து விட்டார். அவர் உங்களை வாழ வைக்கத்தான் உயிர்த்திருக்கிறார். ஆமென், ஆமென். இரண்டாவதாக சீடர்களுக்குள் இருந்த பயம் என்ன பயம் என்றால், எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தது. இயேசுவோடு இருந்த பொழுது நாம் எல்லோரும் நன்றாக இருந்தோமே, இந்த இயேசுவும் மரித்து விட்டாரு, இனி எங்களுக்கு யார்,
எங்களுடைய எதிர்காலம் எப்படி என்று கேள்விக்கு உட்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் இயேசு தோன்றி அவர்களுக்கான வெளிச்சமான எதிர்காலத்துக்கு கட்டளையிடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதுமே ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. 144 தடை உத்தரவை நம் தேசம் அறிவித்திருக்கிறது, நம் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எல்லாரும் வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறோம். இந்த தடை எத்தனை காலம் கடந்து போக போகிறது? 1 மாதமா, இல்லை 2 மாதமா, 3 மாதமா? உண்பதற்கு என்ன செய்வது? தொழில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, எப்படி நாங்கள் குடும்பத்தை நடத்த போகிறோம் என்று சொல்லி ஆங்காங்காய் குரல்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிற வேளையில எதிர்காலத்துக்கு பயப்பட்ட சீடர்களை உயிர்த்த ஆண்டவர் திறப்படுத்தியது போல இந்த நாளிலிருந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். யாரும் கவலை கொள்ளாதீர்கள். உயிர்த்த ஆண்டவரை நோக்கி உங்கள் கண்களை வையுங்கள், உங்கள் பார்வையை பதியுங்கள், அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். கரம் உயர்த்தி சொல்வார், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா என்ற அந்த வார்த்தை என் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று உரத்து மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதனுடைய அடையாளம் என்றால் இனி உனக்கு துக்கம் இல்லை, உனக்கு துயரம் இல்லை, உனக்கு கலக்கம் இல்லை, உனக்கு நோய் இல்லை, உனக்கு இறப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த உன்னத நாள்தான் இன்றைய நாள். எனவே எதிர்கால பயம், மரண பயத்தை விட்டு நீங்கள் விலகி நிற்க வேண்டுமாய், அதிலிருந்து கடந்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய தரக்கூடிய எதிர்கால வாழ்வுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, 3ஆவதாக யோவான் நற்செய்தி 20:26 அதிகாரத்தில் தோமாவை இயேசு சந்திக்கிறார். தோமா எதனுடைய அடையாளம் என்றால் அவநம்பிக்கையின் அடையாளம். அவநம்பிக்கையோடு இருந்த தோமாவுக்கு நம் ஆண்டவர் உயிர்த்த இயேசு தோன்றி நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம், வாழ்க்கையில் அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் தான், மக்கள் தான் அதிகம். சிறுவர் தொடங்கி, குறிப்பாக சிறுவர் என்று சொல்லுகிற பொழுது படிக்கிற பிள்ளைகள் தேர்விலே நான் வெற்றி பெற முடியுமா என்ற அவநம்பிக்கை, இளவாலிப பிள்ளைகள் நான் எதிர்காலத்தை சரியாக அமைத்துக் கொள்ள முடியுமா என்ற அவநம்பிக்கை, குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் எல்லா நேரத்திலும் அவநம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி எப்படி எங்கள் குடும்பத்தை நடத்தப் போகிறோம், எப்படி எங்களுடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்ய போகிறோம், எப்படி என் பிள்ளைகளை கரையேற்ற போகிறோம், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறோம், உண்பதற்கு உடுத்துவதற்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் அவநம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இயேசு உயிர்த்து அவநம்பிக்கையோடு இருந்த தோமாவை பலப்படுத்தி தோமாவை ஆசிராய் மாற்றியது போல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவநம்பிக்கையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாள்தான் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா. இயேசு உங்களுக்கும் தோன்றுவார், உங்கள் குடும்பத்துக்கு தோன்றுவார், உங்களோடு பேசுவார். தோமாவோடு பேசியது போல, தோமா என்னை தொட்டு பார், அனுபவித்து பார், நம்புகிறாயா என்று கேட்பது போல உங்களை தொட்டு உங்களை பலப்படுத்துவார். உங்கள் அவநம்பிக்கை என்ற குறையை நீக்குவார். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுப்பார். எனவே உயிர்த்து விட்டார் இயேசு. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை தூக்கி எறியுங்கள். அவநம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உயிர்த்திருக்கிற என் ஆண்டவர் சொல்லக்கூடியது சமாதானம், அமைதி உண்டாவதாக. ஆமென், ஆமென். அந்த சமாதானத்தை நீங்கள் வைத்து அந்த சமாதானத்தின் கடவுளை நாடி தேடி இனி வருகிற நாட்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பெடுப்பார். இறுதியாக திருவெளிபாடு 21:4 இறைவார்த்தை சொல்லுகிறேன். இயேசு உயிர்த்து விட்டார். இனி சாவு இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி துயரம் இல்லை, அனைத்து மறைந்து எல்லாம் புதிதாக மாறும். கரம் தட்டி கடவுளை மைமைப்படுத்துவோம். எல்லாரும் சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்க, உங்கள் சார்பாய் இருக்க, உங்களுக்கு அருளும் விடுதலையும் கொடுக்க, குறிப்பாக ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா நாளிலிருந்து
கொரோனா என்ற கொள்ளை வியாதி உலகத்தில் மடிந்து போகும். அதற்காக என் ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார். அவரை நம்புவோம், வாழ்வோம், ஆசிரியரை நமதாக்கிக் கொள்வோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது மூன்றாவது பகுதியான திருமுழுக்கு வழிபாட்டிற்கு கடந்து செல்கின்றோம். யோர்தான் நதியில் இயேசு பெற்ற திருமுழுக்கு நமக்காக அவர் பெற இருக்கும் துன்பக் கிண்ணத்தை அடையாளப்படுத்துகின்றது. ஆகவே கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் மறு கிறிஸ்தவர்களாக மாறி அதே துன்பக் கிண்ணத்தில் குடித்து அவரின் இறையாட்சி லட்சியத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து இந்த திருச்சடங்கில் பங்கெடுப்போம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனிதர்களின் தோழமையை வேண்டி நாம் செபிக்க இருக்கிறோம். புனிதர்களின் நம்பிக்கையும் எதிர்நோக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட அவருடைய துணையை இந்த நேரத்தில் நாம் பாடி மன்றாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது திருமுழுக்கு தண்ணீருக்கு ஆசி வழங்குகின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. இத்தண்ணீரில் தூய்மை அடைந்து புதிதாக பிறக்க ஆவியானவரின் அருளை பெற வேண்டுவோம். இறைவா, அருள் அடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வல்லமையினால் செயலாற்றுகிறீர். இறைவா, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நனையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன்னடையாளமாக இருக்கச் செய்தீர். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்திரலும். இந்த தண்ணீர் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியார் என்று பெற்றுக்கொள்ளச் செய்தரலும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவப்பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புதுப்பிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆமென். ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதும் தூய ஆவியாரின் ஆற்றலால் உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவினிடமிருந்து இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தெழுவார்களாக. உயிரோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து எங்களுக்காக வாழுகின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறைநிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது நாம் புதுப்பிப்போம். சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். அவன் ஆரவாரங்களை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்று இருக்கிறவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீரால் தூய ஆவியாராலும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாமல்ல தந்தையுமாகிய கடவுளே, உமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து அந்த ஆண்டவரே நம்மை முழுமையாய் பாதுகாப்பாராக. ஆமென். Hallelujah.
ஒருமனப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிற உன்னதமான நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். ஒளியின் பாதையில் வழிநடத்தும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், திருநிலையினர் ஆகியோர் தூய ஆவியால் தூண்டப்பட்டு புத்தெழுச்சியுடன் பணியாற்றிட ஆற்றலையும், உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் மக்கள் அனைவரையும் உமது உண்மையின் ஒளியில் வழிநடத்திட தேவையான ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழிந்து ஆசி அளிக்கும் இறைவா, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்ற இறைவாக்கிற்கிணங்க உலக மக்கள் அனைவரும் உமது பேரன்பாலும் இரக்கத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டு புது வாழ்வை பெற்று கொண்டவர்களாய் தங்களது விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டு புத்துயிர் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பங்கள் வழியாக மீட்பளிக்கும் இறைவா, சிலுவை மரணத்தின் வழியாக உலகை மீட்டு காத்தீரே. உலக மக்கள் அனைவரும் கொரோனா என்ற கொடிய வைரசுடன் போராடி கொண்டிருக்கும் வேளையிலே உமது உயிர்ப்பின் வழியாக புது நம்பிக்கையும் புது பலனும் பெற்றுக்கொள்ளவும் உமது ஆவின் ஆற்றலால் இந்த வைரஸ் உலகத்தை விட்டு முழுவதுமாக அகற்றப்படவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாக்கும் பரம்பொருளே எம் இறைவா, கொரோனா என்ற கொடிய நோயிடமிருந்து மக்களை பாதுகாக்க அயராது உழைத்து கொண்டிருக்கும் உலக தலைவர்களும் மருத்துவ பணியாளர்களும் தன்னார்வலர்களும் உமது பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டு பாதுகாக்கப்படவும் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அதிக ஆற்றலோடும் வல்லமையோடும் ஆர்வத்தோடும் தொண்டாற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் உயிர்த்த ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். மன்றாடுவோமாக. பரலோக இறைவா, இயேசு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருமகனின் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்திருக்கிற இந்த நாளில் அவருடைய சமாதானம் எல்லா நாடுகளிலும் ஆண்டவரை தங்கவும், உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உலகம் பாதுகாக்கப்படவும் இந்த உன்னதமான அனைத்து விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் திருப்பாதம் வைத்து நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு மன்றாடுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.
மீட்புமிக்கோரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறுநிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாய் அமைவனவாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்த இச்சிறப்பான இரவிலே உன்னை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்களுக்கு வாழ்வு வழங்கியவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகம் ஆந்தர் அக்களிக்கும் இவ்வேளையில் ஆற்றல் மிக்கவரோடும் அதிகாரம் கொண்ட தூதர்களோடும் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்த்து புனிதப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை
இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்களை அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்துதர்கள், புனிதர்கள், மறை சாட்சிகள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிந்து மன்றாடுவோம். குற்றம் செய்யோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தார், தீமையிலிருந்து ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கணமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் உயிர்ப்பின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போகிறோம். திருவுடலும் இரத்தமும் எங்களில் இது திருப்புக்கும் தன்னைக்கு உள்ளாக்காமல் மது பேரன்பால் பரிவிரக்கத்தினால் எங்கள் உடல் உள்ள ஆன்மாவை காத்திடும் அருமருந்தாக அருள் புரியும் என் ஆண்டவரே, என் தேவனே, நான் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து
நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, 2020 ஆண்டு உயிர்ப்பு பெருவிழா நாம் எல்லோரும் நம்முடைய வீடுகளில் தங்கி கொண்டாட ஆண்டவருடைய திருவிழமாக இருக்கிறது. எனவே இந்த உன்னத திருப்பலியை பார்த்து இறைவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவில் நம் ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியில் பங்கேற்ற உங்கள் எல்லோருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.
உயிர்த்த ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வாழ்வித்து உங்களுடைய எல்லா வகையான துன்ப துயரங்கள் பாடுகள் நோய்களிலிருந்து முழு விடுதலை கொடுப்பாராக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உயிர்த்த ஆண்டவருடைய ஆசீர் பெற தலை தாழ்த்து நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவதாக. உயிர்த்த ஆண்டவரின் பாதுகாப்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.